புதுவை அரசு ஒப்பந்த அடிப்படையில் மின்சார பேருந்து சேவையை இயக்கி வருகிறது. இதில் பணியாற்ற ஓட்டுநர்களையும் நடத்துனர்களையும் ஒப்பந்த நிறுவனத்தினர் தேர்வு செய்துள்ளனர். இவர்களுக்கு பணி ஆணை இதுவரை வழங்கவில்லை, காப்பீடு உட்பட்ட எந்த பணி பாதுகாப்பும் இல்லை என புகார் எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள மின்சார பேருந்து பணிமனைக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். பச்சை பசங்க எல்லாம் வந்து ஏதாவது வேலை கட்சா போகணும் கிட்ட வந்து கெஞ்சினாக்கா நீங்கள் வந்து நீ வா அப்படி போ ராஜ்யம் பண்ணிக்கிறீங்க. கொத்தடிமை ஆந்திராவில் கொத்தடிமை எங்கள் ஆள்லாம் இட்டு போய் சுடுவாங்கல்ல காட்டில் விட்டு எந்த கட்டை கட்டினான்னு சொல்லிட்டு செம்மாரம் கட்டணும் யாரு வெட்டி கொடுக்கணும் போய் சுட்டு சாவடிக்கிறீங்க எங்கள் ஊருக்காரங்கள. அங்கே ஆனாக்கா என்ன செய்றீங்க, அங்கே ஓனர் ஆகிறவனா கைது பண்ணி அவன் மேலே தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்க. கோயில் பண்ணுறவங்களும் விட்டுறீங்க. இது மாதிரி அடிமாட்டு வேலைக்கு வேலைக்கு வந்தானா அவனை வச்சுட்டு வெளியே போட்டுருங்க. அப்போது அதிகாரிகள் ஒப்பந்த நிறுவனத்தையும் அரசையும் தான் கேட்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனை அடுத்து அங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு இதற்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார்.